ஹலோ காய்ஸ், நம்மளுக்கு ஈகாம் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ஆர்டர்னா ஃப்ரூட் சீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். காம்போவில் அந்த சீட்ஸ்லாம் வந்துச்சு. கூட ஒரு கோகோ பீட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. பார்சல் வைஸ் எல்லாம் ஓகே, குட்டாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் என்னென்ன சீட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் பார்த்தேன். நிறைய சீட்ஸ் இருந்துச்சு காம்போவில். அப்புறம் எடுத்துகிட்டு போய் நட வேண்டியது தான். ஹலோ மக்களே, அதுக்கப்புறம் ஒரு 4 விதை மட்டும் நடலான்னு இருக்கேன். 4 விதைக்காக ஒரு இதை பாருங்கள், இந்த ஒரு சின்ன இது மாதிரி இருந்துச்சு, செடிக்கு தான் யூஸ் பண்ணுறது. இது பானை, இது உடஞ்ச பானை இருந்தது. சரி, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இதுலேயும் விதை போட்டுடலாம்னு இருக்கேன். அப்புறம் இது பெரிய பானை, இதில் கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கும்ல, அது போட்டு வளர்த்தா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் மற்றதெல்லாம் கேரி பேக்கு இல்லைன்னா க்ரோ பேக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதில் போடணும். இந்த க்ரோ பேக்கில் கொடுத்தாங்கள்ல கோகோனட்டு பீட்ஸ்லாம், அது இந்த 2த்துக்கு பாதி கூட வரல. சரிட்டு இது 2 செடிக்கு மட்டும் வளர்கிறதுக்கு விதைக்கு வந்து போட்டுடலாம்னு போட்டேன். இதுக்கு வந்து வீட்டு மாட்டு சாண குப்பை இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து இதை எடுத்துகிட்டு ரொம்பிட்டு அது 4த்தையும் போட்டுடலாம். மக்களே, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு போய் மண் வரையன்ட்டோம். அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கோகோனட் பீட்டு. இந்த மண்ணும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கும். கொஞ்சம் மூச்சு வாங்குது கடை மக்களே. இது அங்கே போயிட்டு குத்தி வாரிட்டு வந்தேன். இப்போ வந்து இதை வந்து இந்த பானையிலையும் இதுலேயும் போட்டுட்டு எந்த செடி முளைச்சாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, பாய்.